கொடுத்து பயங்கரமான அப்டேட்ஸை கொடுத்து மார்வல் எல்லாத்தையுமே பயங்கர ஹாப்பி பண்ணிட்டாங்க. ஸோ அதில் இருக்க முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட இந்த செகண்ட் ட்ரெய்லர் போன மாதம் சாண்டியாகோ காமிகான்லாம் காமிச்ச அதே ட்ரெய்லர் இப்போ விஷுவலாக பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ அதில் இருக்க நிறைய டீட்டெயில்ஸ் அண்ட் ஆல்சோ சீக்ரெட்ஸ் மூவிக்கு லீட் பண்ணுறதை பற்றி தான் எனக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக இந்த ஒரு ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் டூம் வந்து அவரோட கேசலில் அவரோட த்ரானில் வந்து உட்காந்துருக்காரு. அவரோட கேசல் வந்து பார்த்தீங்கன்னா லாட்வேரியாவில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல டூம் ஸ்டாட்டில் அவரோட கேசலில் த்ரானில் வந்து உட்காந்துருக்காரு அவரோட த்ரானில். ஸோ உட்காந்துருக்கும் போது அவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் ரூன் மாதிரி இருக்கும், அதாவது மந்திர வார்த்தைகள் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சிம்பிள். ஸோ அதில் பச்சை கலரில் ஒரு ஃபயர் மாதிரியான விஷயம் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேபி அவரோட ஓன் மிஸ்டிக்கல் மேஜிக்காக இருக்கலாம். ஸோ அது மூவி ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதே ஒரு சிம்பிளை தான் வந்து போன ட்ரெய்லர்லையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். அவரோட ஆமரில் கையில் வந்து இருக்கும். ஸோ இதை வச்சு தான் வந்து ஸ்ட்ராங் பேக்கரே வந்து 2 வரலாம் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த ஒரு மேஜிக் தான் வந்து டூம் வந்து த்ரூ அவுட் த மூவியில் வந்து யூஸ் பண்ண போகிறாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதே ஒரு த்ரானை வந்து ஷாங்காயில் பில்லி ஈவெண்ட்லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம், டிஸ்பிளேல வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதே த்ரான் தான் வந்து இங்கேயும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு மேஜிக் எல்லாமே வந்து அவங்க அம்மா சிந்தியாவால் வழிநடத்தப்பட்ட சில விச்சஸ் அண்ட் சார்சரஸை வச்சு மேஜிக்கை வந்து கற்றுக்கிறாரு டூம். ஸோ அதுக்கப்புறம் டைம் மூலமாக ட்ராவல் பண்ணி அவரோட பவர்ஸையும் மிஸ்டிகார்ட்ஸையும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ட்ரைனிங்க்கு வந்து போயிருந்திருப்பார் கேக்லியோஸ்ட்ரோக்கு கீழே, அதாவது புக் ஆஃப் கேக்லியோஸ்ட்ரோ அதுபடி. அதுக்கப்புறம் மார்கன் லஃபே, அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்டே இருந்தும் நிறைய பவர்ஸ் அண்ட் மேஜிக்ஸை வந்து லேர்ன் பண்ணியிருந்திருப்பார். ஒரு விச்சோட லைஃப் அந்த சார்சரோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜூலையில் நம்ம வந்து பார்த்துருப்போம், அதாவது இந்த ஒரு மூவியில் 3 டைப்ஸ் ஆஃப் விச்சஸ் வந்து அப்பியர் ஆக போகிறாங்க அப்படின்னு. பர்பிள், க்ரீன் அண்ட் ப்ரௌன் 3 விச்சஸோட அந்த டைம் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா ஆன்லைனில் ஒரு ஒன்று வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து உண்மையானு தெரியல. அந்த ஒரு பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிகரை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இவரோட அந்த ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்கும். ஸோ இதனாலேயே வந்து இவர் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து டூமால் டேர்ன் பண்ணப்பட்டு டூமோட ஒன் ஆஃப் த சார்சரர் போரிஸ், ஸோ அவரோட அந்த ஒரு ஃபிகராக இது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேபி அது ட்ரூவாகவும் இருக்கலாம், இல்லை அது ஒரு ஏஐ இமேஜாகவும் இருக்கலாம். பட் ஆனால் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இஸ் கோன் பி ஆன் டூம்ஸ் சைடு. ஏன்னா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நிறையா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட நிறைய கான்செப்ட் ஆர்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் கான்செப்ட் ஆர்ட்டில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து டூம் பக்கத்தில் நின்று இருக்க மாதிரி இருக்கும், லாட்வேரியாவில் அவரோட அந்த த்ரான் பக்கத்தில். ஸோ மேபி இது வந்து கன்ஃபார்மாக இருக்கலாம். ஏன்னா நம்ம போரிஸோட அந்த ஒரு ஹெல்மெட்டில் அந்த ஒரு ஹோல், ஏன்னா மல்டிவர்ஸ் ஆஃப் மேடஸோட எண்டில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து அவரோட 3rd ஐ வந்து ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாரு. கிளியாக்கோட ஒரு இன்கர்ஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து கிளம்பியிருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா வர அந்த ஒரு கண்டினியூஷனாக வரல ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கலாம் மேபி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு க்ரீன் கலர் ஃபயர் வந்து டூமோட மத சிந்தையை வந்து மெஃபிஸ்டோவால் ஹெல்ல வந்து பண்ணப்பட்டிருக்கிறத ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோஸ்ட் ரைடரோட அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால மெஃபிஸ்டோக்கு இந்த ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸில் பண்ணுறதுக்கு நிறையா ஒர்க் வந்து இருக்குது. ஸோ மேபி மெஃபிஸ்டோவும் அப்பியர் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் டூமோட அந்த த்ரான் பின்னாடி இருக்க அந்த ஒரு விண்டோஸில் இருக்க அந்த ஒரு ஷேடிங்ஸ் அண்ட் அந்த ஒரு ஷேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டேயோட அந்த ஒரு கிளாக்கில் வர அந்த ஒரு பேக்ரவுண்டில் இருக்க அதே கைண்ட் ஆஃப் விண்டோ மாதிரி தெரியுது. ஸோ இதில் வந்து ஒரு பயங்கரமான தியரி இருக்குது. அதாவது என்னென்னா மேபி அந்த த்ரான் இருக்க அந்த ஒரு டூமோட கேசல் வந்து லாட்வேரியாவில் இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி இது வந்து எண்ட் ஆஃப் த டைம் லைனாக இருக்கலாம். அதாவது ஹீரோ ரிமைன்ஸ் இருந்த அதே ஒரு இடம் மேபி டூமோட மேஜிக்கால் திருப்பியும் அவரோட கேஜுவலாக வந்து அவர் வந்து மாற்றிருக்கலாம். ஸோ அந்த இடத்துல உட்காந்துருந்து தான் அவர் வந்து மல்டிவர்ஸே வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால தான் வந்து ஸோ அவரோட லைஃப்பில் இருக்க அந்த ஒரு லவ்ட் ஒன்ஸ் வந்து எப்படி இறந்தாங்க, அதுக்கான காரணம் என்னங்கிறத வந்து அந்த ஒரு இடத்துல உட்காந்து மல்டிவர்ஸை வாட்ச் பண்ணி ஸோ அதுக்கு ரிலேட்டான திங்ஸ் எல்லாமே வந்து அவர் டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ அதனால தான் வந்து அவர் பேட்டில் வேர்ல்டு பில்ட் பண்ணி இந்த ஒரு என்டையர் மல்டிவர்ஸே வந்து ரீஷேப் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் மேபி நினைக்கலாம் இது வந்து ஹீரோ மீன்ஸ் இந்த அந்த ஒரு ஆஃபீஸ் மாதிரியே இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், டூம் கிட்ட இப்போ இருக்க இந்த ஒரு பவர் வச்சு அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும். அவர் வந்து அந்த இடத்த அவரோட கேஷுவலாக வந்து மாற்றிருக்கலாம், ஆர்எல்ஸ் அவரோட கேஷுவலியே அந்த இடத்துக்கு வந்து டெலிபோர்ட் பண்ணியிருக்கலாம் ஆஃப்டர் த ஈவெண்ட்ஸ் ஆஃப் பேட்டில் வேர்ல்டு. ஆர்எல்ஸ் பேட்டில் வேர்ல்டுக்கு முன்னாடி அவர் என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன அவுட்கம்ஸ் இருக்குன்னு நல்லா ஃபிகர் அவுட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கான விஷயங்களை வந்து கரெக்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வினிசா கிராபி சூஸ்ட்ராம் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க, விக்டர் வந்து எப்பவுமே வந்து எல்லா ரூம்லேயுமே வந்து ரொம்ப ஸ்மார்ட்டஸ்டான ஒரு காய் தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் தெரிஞ்சு நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்து வர முடியும். இந்த ஒரு வெர்ஷன் ஆஃப் டாக்டர் டூம் வந்து 8/8
ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட அந்த ஒரு யூனிவர்ஸ்லேருந்து தான் வந்து வராரு. ஸோ அதனால தான் வந்து இங்கே சூஸ்ட்ராங் மட்டும் இல்லை, ரீடுக்கும் வந்து விக்டர் வந்து யாருன்னு வந்து தெரிஞ்சிருக்கு. அவங்க 4 பேர்த்துக்குமே வந்து விக்டர் யாருன்னு தெரியும். ஸோ டாக்டர் டூம் இஸ் ஃப்ரம் 8 to 8. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டைலாகை சொல்லி அவங்க இன்னொரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. விக்டர் வந்து ரீடை விடவும் எல்லாத்த விடவும் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பர்சன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸில் ஃபியூச்சர் ஃபவுண்டேஷனோட அந்த ஒரு மீட்டிங்கில் அந்த ஒரு 2 எம்ஜி சேர்ஸ் லாட்வேரியாவோடது லாட்வேரியன் ஃப்ளாகோட இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஏன் அந்த ஒரு சேர்ஸ் வந்து எம்டியாக இருந்தது? ஸோ அந்த ஒரு சேர் வந்து மேபி விக்டரோட ப்ரொடியூசர், அது முன்னாடி இந்த லாட்வேரியோட டிக்டேட்டர் ஆல்ட்மர் இன்னோவோட தான் இருக்கணும். ஸோ அந்த இடத்துல ஏன் அவர் வந்து ப்ரெசென்ட் ஆகலை அப்படின்னா, மேபி விக்டர் வந்து ஒரு ரெபலியன்ஸோட அவங்களுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து நடத்திட்டு இருக்கணும். அதாவது இன்னும் வந்து தூக்கி போட்டுட்டு விக்டர் வந்து அந்த ஒரு இடத்துல விக்டோரியாவோட டிக்டேட்டராக மாறுறதுக்காக. அப்புறம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் க்ரீன் ஹுடட் ஃபிகர் வந்து கையில் வந்து ஒரு மாஸ்கோட ஃப்ராங்கை வந்து தொட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஃப்ராங்கை வந்து அந்த ஒரு ஃபிகரோட ஃபேஸை வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் லாட்வேரியன் காஸ்டியூம் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த ஒரு க்ரீன் விச் தான் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. க்ரீன் விச் தான் வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க, அது வந்து டூம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது அப்படி கிடையாது. ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட டேரக்டர் மேட் ஷாக்மேனே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அந்த ஒரு செட்டுக்கு வந்து ஆர்டிஜே வந்திருக்காரு, ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சூ வந்து அவங்களோட கண்ணீர் வந்து கண்ணுலேருந்து அப்படியே வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு இடத்துல மேபி அவங்க வந்து ஃப்ராங்க்லினை பற்றி வரி பண்ணுறாங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க அங்கிள் ஜானி வந்து அவனை காப்பாற்றுறக்க வேண்டி என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு தெரியும். மேபி ரீடுக்காக தான் இந்த கவலையா மேபி இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ரீடு அவரோட ஃப்ரெண்டு நினச்சிட்டு இருக்க பயங்கரமான ஒரு எனிமியோட வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ ஆஸ் ஆஃப் இந்த எந்த ட்ரெயிலர்லையுமே சூவும் ரீடும் ஒன்றா இருக்க மாதிரி நம்ம வந்து பார்க்கவே இல்லை இது வரைக்கும், எக்ஸப்ட் த ஒன் ஷாட் when they came to H616. அப்புறம் இந்த ஒரு ஷாட்டில் மேக்னிட்டோவோட ஒரு கேரக்டர் வந்திருக்கும். ஸோ அவரோட கையை வந்து உடஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவரோட கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டேஜ் மாதிரியான விஷயம் வந்து கட்டியிருப்பாங்க, அதாவது அவரோட கையை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ மேபி இதை வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபைட் வந்து பண்ணியிருக்காரு அந்த ஒரு எக்ஸ்பென்ஷனில். ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கிற மாதிரி இருக்கணும் மேபி. அப்புறம் சான்சம் டாட்டனோட கேம்பிட் ஒரு காயப்பட்ட மாதிரியே தெரில. அதுக்கப்புறம் கிறிஸ் ஸோ அவர் வந்து காமிப்பாங்க ஒரு கவலையில் அவர் தலையை அப்படியே கீழே குனிகிற மாதிரி. ஓ கண்டிப்பாக அவங்க எல்லாருமே பேக்ஸ்டர் பில்டிங்கில் சூ கூட தான் இருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு இன்டர்வியூ இருக்குது. தாண்டி இங்கே உட்காந்துருக்காரு இல்லையா, இந்த ஒரு ஷாட்டில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புக் ரேக்ஸ் மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதே மாதிரி சிமிலராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். இது வந்து கண்டிப்பாக பேக்ஸ்டர் பில்டிங் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கேஸ்டே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு மூவி ஷூட்டுக்கு அப்புறமா. போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு அப்புறம் டூம்ஸ்டேக்காக நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஃபெமிலியரான மார்வல் கேரக்டர்ஸ் வந்து அங்கே வந்தாங்க அப்படின்னு எல்லாருமே அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் டூம் வந்து அவரோட கேசுவலில் அந்த ஒரு ஒய்ஃபும் சைல்டு இருக்கா அந்த ஒரு பெயிண்டிங் வந்து பார்த்துட்டு இருக்காரு ஒரு எமோஷனல் ஃபீலிங்கோட. அந்த ஒரு போஸ்டரில் அந்த ஒரு பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா டூமோட ஒய்ஃபும் சைல்டும் வந்து இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேபி. ஏன்னா அவங்க எல்லாம் அந்த ஏஞ்சல்ஸ் நடுவில் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோப் மாதிரியான விஷயம் இருக்கும். ஸோ மேபி அது வந்து பேட்டில் வேல்டாக தான் இருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கிராக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவரோட விஷனாக தான் இருக்கணும். அதாவது பேட்டில் பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா somehow is gonna bring back his child and wife. அப்புறம் அந்த போஸ்டோட கீழே சின்ன ஃபிகர் வந்து அயன்மேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ மேபி அது அயன்மேனாக இருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு போஸ்டர் வந்து ரொம்ப சிமிலராக இருந்திருக்கும் பண்ணும்போது இருந்த அதே ஒரு போஸ் மாதிரி. ஸோ மேபி as I assumed விக்டர் வந்து எண்ட் ஆஃப் டைம்லேருந்து ஒரு எல்லா இன்சிடென்ட்டையும் வந்து பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. ஸோ மேபி அதனால தான் இங்கே வந்து அவரோட விஷனை வந்து அவர் வந்து வரைஞ்சி வச்சிருக்காரு. எப்படி வந்து அவன் சென்கேமோட அந்த ஒரு ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து மோட லைஃபை வந்து ஸ்பாயில் பண்ணுச்சு. ஸோ எப்படி வந்து சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஹீரோஸ் எல்லாமே வந்து அவரோட வில்லன்ஸை வந்து மாறினாங்க. இதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் கண்டிப்பாக அந்த ரூம்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கணும். ஸோ இல்லைன்னா மேபி இந்த மாதிரி வந்து சொல்லிடுவாங்களோ அதாவது கேப் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணும்போது சோல் ஸ்டோனுக்கு பதிலாக ரெட் ஸ்கல் ரேண்டமாக ஒரு 2 சோர்ஸை வந்து நானே வந்து யூனிவர்ஸ்லேருந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. we need a clear explanation. என்ன சொல்கிறீங்க? ஸோ மேபி அவங்க 2 பேரும் ஏதாவது ஒரு பயங்கரமான விபத்துலேயோ ஒரு சிக்னஸ்னாலேயோ இறந்துருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் அது என்ன எதனால் அவங்கள மட்டும் அது பாதிச்சுது அப்படிங்கிறத டூம் வந்து இருக்கிறதுல ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆளுங்கிறதுனால அவங்களோட ஒய்ஃபுக்கும் சைல்டுக்கும் எப்படி இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு மட்டும் நடந்தது அப்படிங்கிறத மேபி அவர் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் சம் சர்டன் அமௌண்ட் ஆஃப் அனாலிசிஸ் அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வரணும். அதாவது இவர் வந்து இந்த ஒரு லைஃபுக்கு வந்து செட் பண்ணப்பட்டிருக்காரு மற்றவங்களால அப்படின்னு. மேபி ஸ்டீவ் வந்து 8 to 8க்கு வந்து வராரு. ஸோ அந்த ஒரு இடத்துல அவர் வந்து இருக்கவே கூடாது. பட் ஆனால் சம்பவ் அவர் அந்த ஒரு இடத்துக்கு வராரு. ஸோ அதனால அவரோட அந்த ஒரு ப்ரெசன்ஸ் வந்து டூமோட அந்த ஒரு லைஃப்பை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுது. அவர் வந்து அந்த யூனிவர்ஸில் வந்து இருக்கவே கூடாது. பட் ஆனால்
த்ரூ லோக்கி ஆர் சம்திங் அவர் வந்து அந்த யூனிவர்ஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணி வராரு. அந்த ஒரு இடத்துல யாருக்குமே தெரியாமல் ஒரு லைஃப்பை வந்து தனியாக வந்து வாழ்ந்துட்டுருக்காரு சமாண்ட கவர். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து வாழவே தேவையில்லை, அவருக்கு வந்து இன்னும் இதே மாதிரி நிறைய எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது, நிறைய லைஃப்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்டீவோட இந்த ப்ரெசன்ஸால் மட்டும்தான் இது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, இதை வந்து மேபி அவரால் வந்து ஆல்ட்ரு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அவர் வராரு. ஸோ அதுக்கப்புறம் விக்டரோட அந்த ஒரு ஐ ஷாட் வந்து காமிக்கிறாங்க, டார்க் க்ரீன் கலரில் அவரோட மாஸ்க் கீழே கூடடா. ஸோ அந்த ஒரு இடத்துல நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்டிஜேக்கு வந்து ஒரு ப்ரௌன் ஐ தான் இருந்திருக்கும், டார்க் ப்ரௌன் ஐ. அது எப்படி க்ரீனாக மாற்றுறாங்க, மேபி சம் கைண்ட் ஆஃப் லென்சஸ் ஆர் சம்திங் டு பிரிங் பேக் த எக்ஸாக்ட் கான்க்ரேட் லுக் ஆஃப் டாக்டர் டூம். அதுக்கப்புறம் பேக்ஸ்டர் பில்டிங்கில் ஜான் வாக்கர் அவரோட ஷீல்டை வச்சுக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஷூரி, எம்பாக்கோ, ஷாங்கி, நேமோர், அதுக்கப்புறம் தோர் வந்து அவரோட கையை மடக்கி ஒரு க்ரீஃபோட அந்த ஒரு இடத்துக்குள்ளே வந்து போகிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு பேக் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்ட் ஷூட்டோட அந்த லுக் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேமரோட அந்த ஒரு டெக்கையை வந்து அவங்களோட ஷூட்டில் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ மேபி இந்த ஒரு ஷாட்டில் வந்து ஏம்போட அந்த ஒரு ஷூட்லேயுமே வந்து அதை இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது அவரோட ஷூட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டில் டாக்டர் டூம் வந்து ஒரு சர்க்குலர் பேட்டர்னான ஒரு ஃப்ளோர் பக்கத்தில் வந்து நின்றுருக்காரு. ஸோ மேபி இதுக்கு முன்னாடி அந்த லேட்டரின் விச்சஸோட அந்த ஒரு இடத்துக்கு முன்னாடி இருந்த அதே ஒரு ஃப்ளோர். ஸோ மேபி இந்த ஒரு இடத்துல தான் அவரோட த்ரோன் வந்து இருக்கணும். அவர் வந்து ஒரு மேஜிக்கலாக சரௌண்ட் பண்ணப்பட்டிருக்காரு, ஸோ தட் யார் வந்து அவர்கிட்ட நெருங்கவே முடியாது. அண்ட் ஆல்சோ தெர் இஸ் அ ரூமர்ஸ் தட் இஸ் கோயிங் ஆன், என்னென்னா இஸ் கோனா ஹேவ் பஞ்ச் ஆஃப் சாசரஸ் அண்ட் விச்சஸ் டு ப்ரொடெக்ட் ஹிம். அப்புறம் இந்த ஒரு ஷாட்டில் ஒரு அட்மாஸ்பியருக்குள்ள அப்படியே வந்து ஒரு அழிஞ்சு போன ஒரு உலகத்தை வந்து காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல சென்டரில் மட்டும் ஒரு க்ரீன் கலரில் ஒரு பயங்கர பஞ்சான பல்கான ஒரு இடம் வந்திருக்கு. ஸோ மேபி இதுதான் வந்து பேட்டிலோட அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கணும், அதாவது அது ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ தான் வந்து அதை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான லேண்ட்ஸ் கவர்ஸ் தான் இருக்குது. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு க்ரீன் கலர் தனியாக இருக்க மாதிரி இருக்குது. ஜானத்தன் ஹிக்மன்ஸோட சீக்ரெட் வார்ஸோட காமிக்லேயும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால தான் வேர்டு வந்து தனித்தனியான ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து ஒன்றா வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். ஒரு 2 உலகமும் கொலைட் ஆகும்போது அந்த ஒரு இடத்துல கொலைட் ஆனதுக்கப்புறம் இருக்க மிச்ச ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து டாக்டர் டூம் வந்து அதுவுமே வந்து ஒன்றா ஃபோர்ஜ் பண்ணி அதை தான் வந்து பேட்டில் வேர்டாக வந்து மாற்றுறாரு. அந்த ஒரு பேட்டில் வேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 42 வேறு யூனிவர்ஸில் இருக்க சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸ் எடுத்து ஒன்றா கம்பைன் பண்ணப்பட்ட ஃபோர்ஜ் பண்ணப்பட்ட ஒரு எர்த் தான் வந்து பேட்டில் வேர்ல்டு. அந்த ஒரு இடத்துல பேட்டில் வேர்ல்டு வந்து ஒரு சின்ன செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மேன்ஹேட்டன் வந்து 3 யூனிட்ஸ்லேருந்து கொண்டு வந்து ஒன்றா இன்ஃப்யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எர்த் 616ஓட மேன்ஹேட்டன், ஸோ அதுக்கப்புறம் எர்த் 1610ஓட மேன்ஹேட்டன், ஸோ அதுக்கப்புறம் மான்ஸ்டர் மெட்ரோபோலிஸ், ஸோ அந்த ஒரு மேன்ஹேட்டன் 3ஐயும் ஒன்றா வந்து சேர்த்து ஒரே மேன்ஹேட்டனாக வந்து பண்ணியிருந்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு மூவிலையும் டாக்டர் டூம் வந்து ஒரு 3 எர்த்தை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி அந்த ஒரு காமிக் அடாப்டேஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அதை வந்து மூவிக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்ற போகிறாங்க. டாக்டர் டூம் வந்து இந்த ஒரு மூவியில் 3 யூனிவர்ஸ் வந்து கம்பைன் பண்ணி தான் இந்த ஒரு பேட்டில் வேர்ல்டு வந்து பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து எர்த் 616 இருக்க அவெஞ்சர்ஸ் டவர், செகண்ட் வந்து எர்த் 828 இருக்க பேக்ஸ்டர் பில்டிங், அதுக்கப்புறம் எர்த் 1005 அந்த எர்த்தோட ஐலாண்ட் ஆஃப் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. ஸோ அந்த ஒரு இடத்த 3ஐயும் வந்து கம்பைன் பண்ணி ஒரே இடமா வந்து மாற்றுறாரு. ஸோ இந்த ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது, அதாவது அந்த பேட்டில் வேர்ல்டு வந்து இப்போ தான் வந்து அவர் ஃபோர்ஜ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து அழிஞ்ச அந்த ஒரு பில்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டெரைன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இடத்துல அவர் அந்த 3 ஏர்த்தையுமே வந்து ஃபோர்ஜ் பண்ணுறதுக்கு நிறையா பில்டிங்ஸை வந்து அழிச்சாதான் அது வந்து ஒன்றா ஃபோர்ஜ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த ஒரு இடத்துல இப்படி இருக்குது. கெவின் ஃபெகே வந்து ஒரு இன்டர்வியூவில் டூம்ஸ்டே வந்து ஹிக்மேனோட அந்த 2015 சீக்ரெட் வார்ஸோட காமிக்ஸை வந்து அடாப்ட் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அதாவது ஏப்ரலில் ஃபஸ்ட்டு டூம்ஸ்டேவோட அந்த ஒரு டீசர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஃபேண்டியாங்கோக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஒரு இன்டர்வியூவில் தான் இதை வந்து அவர் சொல்லியிருக்காரு. People familiar with the comic stories see that they will relate, but I will say this, they relate in a very different way than Infinity War and Endgame. I think people are expecting a similar ஸோ மேபி பேட்டில் வேர்ல்டுக்கான ஒரு சின்ன கேரண்டி மாதிரி இருக்கலாம். பட் ஆனால்
சாண்டியோ காமிகானில் ரூசோ பிரதர்ஸ் வந்து அதை ஒரு மாதிரி கூலாக வந்து ப்ளே பண்ணிட்டாங்க. அது பேட்டில் வந்து அப்பியர் ஆக போதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்பியர் ஆனாலும் ஆகலாம் இல்லைனாலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேபி பேட்டிலோட வந்து லாக்ட்வேரியா அப்படின்னு வந்து நேம் மாற்றி புதுசாக வந்து ஷேப் பண்ணுவாங்களோ மேபி இருக்கலாம். ஸோ இந்த ஒரு 3 ஏத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு புது காண்டினென்ட் தான் வந்து டூம் வந்து இங்கே உருவாக்கிட்டு இருக்காரு. ஸோ அதோட டாப்பில் மேபி டிவியில் இருக்க அந்த ஒரு வாய்டு டெட்பூல் லோரியலையும் பார்த்துருப்போம். ஸோ அது இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இடத்துல தான் பரேனியன் டெசர்ட் ஃப்ளோரையும் வந்து பார்ப்போம். அதாவது டால்கனோட அந்த ஒரு இடத்துல அந்த வாட்டர்ஸ் எல்லாமே வந்து தனியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃப்ளோருமே மேபி இந்த ஒரு இடத்துல தான் வந்து அப்பியர் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ டூம் வந்து அவரோட விஷனால் இந்த ஒரு புது காண்டினென்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த ஒரு வேர்ல்டு வந்து அந்த ஸ்டிச்சிங் ப்ராசஸில் தான் வந்து இருக்குது. அதாவது ஒன்றா ஃபோர்ஜ் பண்ணுற அந்த ஒரு ப்ராசஸில் தான் இருக்குது. ஸோ அதை தான் வந்து இந்த ட்ரெய்லர் நம்ம வந்து விட்னஸ் பண்ணியிருக்கோம். நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த ஒரு புது காண்டினென்ட் வந்து நடக்க போகுது பேட்டில் வேர்ல்டில். பிரானிடோட எண்டிங்கில் நெட்டோட அந்த ஒரு ஸ்பைடி ட்ராக்கரும் மேபி இந்த ஒரு இடத்த தான் வந்து ட்ராக் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு இடத்துல ரீடு வந்து அவரால் இதை வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியும் அந்த ஒரு அவமானத்தையும் தான் வந்து தாங்கிக்கிட்டு அந்த ஒரு ஆன்சருக்காக அதை விட்டாக்கட்டை வந்து கேட்டுட்ருக்காரு. இதை நீ தான் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ரீடோட இந்த ஒரு லைன் ஃபண்டாஸ்டிக் ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸில், It is my job to think terrible things so that terrible things don't happen. I don't dream, I don't wonder. I invite the worst possible thing into my head to figure out how to hurt them. ஸோ இதுதான் வந்து ரீடோட அந்த கோர்ஸ் அவரோட சாபம். அவர் வந்து எல்லா பாசிபிள் அண்ட் அன்பாசிபிள் சினாரியோஸை வந்து யோசிச்சு பார்ப்பாரு. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி வந்து அவரால் ப்ரிப்பேர் ஆக முடியும். அதை நடக்காமல் தடுத்து நிறுத்த முடியும். விக்டா வந்து இந்த ஒரு இடத்துல ரீடை வந்து ஓவர் ப்ளே பண்ணி அவரோட அந்த ஒரு கோர்ஸே வந்து முறியடிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் இந்த ஒரு இடத்துல ரீடு வந்து ஒரு துரோகத்தை வந்து உணர்ந்திருக்காரு விக்டா மூலமாக. ஏன்னா விக்டா வந்து அவரோட நாலேஜ் அண்ட் பவர்ஸ் ஸோ இதெல்லாத்தையும் வச்சு ரீடை ஓவர் கம் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு 3 ஏர்த்தை வந்து ஒன்றா கொண்டு வந்து அந்த 3 ஏர்த்தையும் வந்து ஒரே காண்டினென்ட்டாக வந்து மர்ஜ் பண்ணி ஸோ அதை வந்து அவரோட ட்ரீம் வேர்ல்டு பேட்டில் வேர்ல்டாக வந்து மாற்ற போகிறாரு. பில்லி வேர்ல்டு ஈவெண்ட்டில் ஷாங்காயில் இந்த ஒரு போர்டை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நிறையா ஃபார்முலாஸ் வந்து இருக்கும் ரீட் ரிச்சர்ட்ஸோட அந்த ஒரு சாக் போர்டில். ஸோ அந்த ஒரு ஈக்குவேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேலிப்ரேஷன் லிஸ்ட் வந்து போட்டிருப்பாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சைட் ஹீட் கேப்சர் செக் அப்படின்னு போட்டிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பேஸ் டிஸ்பேஷன் ஃபீல்ட் ஜெனரேட்டர் ஸோ அதுவும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆன்சைட் அட்மாஸ்பேரிக் ஸ்டெபிளைசர்ஸ் ஸோ அது வந்து இல்லை. மேக்னிட்டோஸ்பேர் ரீஎன்ஃபோர்சஸ் ஸோ அதுவும் வந்து இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஜியோதர்மிக் சின்ஸ் செக், க்ரஸ்டல் எனர்ஜி டெபாசிட்ஸ் நாட் செக். ஸோ அதுக்கப்புறம் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் ரெகுலேட்டர் செக். மேபி இந்த இடத்துல சம் கைண்ட் ஆஃப் விஷயத்தை வந்து இவர் உருவாக்கிட்டு இருக்காரு இந்த இன்கர்ஷனாக நிறுத்தருக்கு. ஸோ அவரோட வியூவிலேருந்து பார்க்கும்போது ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு சீனில் ஸ்பெசிஃபிக்கான சீனில் இந்த ஒரு 3 ஏர்த்தோட அந்த ஒரு கோருமே வந்து ஒரு டிவைஸாலேயோ இதாலேயோ வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் டிஃப்ரெண்ட்டான பார்ட்ஸ் வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டான பார்ட்ஸ் மாதிரி வந்து இருக்கும். ஸோ மேபி டூம் வந்து ஒரு சம் கைண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபோர்ஸால் இந்த ஒரு 3 ஏர்த்து வந்து கொலைடாக போகிறதா ரீடை வந்து நம்ப வச்சுருக்கலாம். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ரீடு வந்து அந்த ஒரு கொலைடாகிற அந்த ஒரு விஷயத்தை வந்து தடுக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு டிவைசஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்ருக்கலாம் அவரோட அந்த போர்டில் காமிச்ச மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா அவரோட ரியல் பிளானை வந்து டூம் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி கூட வந்து காமிக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும் திஸ் இஸ் அ இன்கர்ஷன் நாட் சம் மேக்னெட்டர் ஃபீல்ட் ஃபோர்ஸ். ஏன்னா இதெல்லாமே வந்து விக்டரோட பிளான் தான். இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ணதுக்கப்புறமா அதெல்லாமே வந்து டூம் வந்து வெப்பனைஸ் பண்ணி அவரோட விஷயமா வந்து மாற்றிக்கிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த டிவைசஸ் எல்லாமே வந்து ரீஷேப் பண்ண போகிறாரு. ஏன்னா அவர் தான் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்க இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன் எந்த ரூமாக இருந்தாலும் சொன்ன மாதிரி. ஏன்னா இந்த ஒரு உடஞ்சி போன பாகங்களை வச்சு 4வது இன்னொரு ஒரு ஏர்த்து தான் வந்து டூம் வந்து பில்ட் பண்ண போகிறாரு. ஸோ தட்ஸ் பேட்டில் வேர்ல்டு ஆர் லாட்வேரியன். அந்த இடத்துல விக்டரோட அந்த ஒரு க்ரீன் கலர் ஐ வந்து
அப்படியே லைட்டாக வந்து திறப்பார் ரீடை பார்த்து. அதாவது பயங்கர எமோஷ்னலோட ஒரு ஃபீலிங்கோட என்ன பிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி. அப்புறமா இன்னொரு ஷாட்டில் ஸ்காட்லாங் வந்து கேஸியை வந்து கிஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ராங்க்லினை வந்து ஜானி வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி. இந்த ஒரு ஷாட் வந்து போன ட்ரெயிலரில் நம்ம சொன்ன மாதிரி ஃப்ராங்க் தான். ஸோ இந்த ஒரு இடத்துல அவர் அந்த வேர் பண்ணியிருக்க அந்த ஒரு சூட்டுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஃபண்டாஸ்டிக் ஃபோரோட அந்த போஸ்ட் கிரெடிட் சீனை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த 2 சீன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டாக்டர் டூம் வந்து குழந்தைகளை ஒன்று கிட்னாப் பண்ணல, நல்ல வேலை. இன்னொரு கார் வந்து இங்கே பிறக்காமல் இருந்தார். ஏன்னா அந்த ஒரு ஸ்டோரியில் உங்களுக்கே தெரியும், இன்னொரு காராக இருந்ததுன்னா பயங்கர ட்ராஜடிக்காக இருந்திருக்கும். ஃப்ராங்க் வந்து ஜானியை வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர எல்லோ கலரில் ஒரு சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ மேபி இந்த இடத்துல ஜானி வந்து அவரையே வந்து ஒரு சன்னாக வந்து மாற்றுறதுக்கான ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல ஃப்ராங்க் வந்து அவரை வந்து திருப்பியும் அந்த ஸ்டார் ஃபார்மில் இருந்து ஹியூமனாக கொண்டு வரதுக்கான ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பேட்ரிக் ஸ்டூவர்ட் ப்ரொஃபஸர் எக்ஸை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேக்னிட்டோ அவரோட ஹெல்மெட்டோட பார்த்தா சென்டினல்ஸ் வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மேபி இது வந்து சைக்ளாப்ஸ் வந்து எக்ஸ்மேன் மேன்ஷனுக்கு முன்னாடி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தால் அதே ஒரு ஃபைட் சீனாக தான் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா தான் அவரோட அந்த ஹேண்டெல்லாம் வந்து சிவியராக இன்ஜுரி இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஆடிஜே வந்து அவரோட லேட்வரின் ஆக்சிடெண்ட்டில் சொல்லியிருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டீவ் வந்து அவரோட குழந்தைய கையில் பிடிச்சிட்டு இருப்பாரு ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தார் வந்து அவரோட அடாப்டர் டாக்டரான லவ் கூட வந்து இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் லோக்கி வந்து ஸ்டீவை அவரோட இடத்துக்கு வந்து பார்க்குற அந்த ஒரு ஷாட். ஸோ அதுக்கப்புறம் ஷூரி வந்து அவங்களோட ஷிப்பில் வாக்கிங் டாரஸ், அதுக்கப்புறம் கோஸ்ட். ஸோ இவங்க 2 பேர்த்து கூடயும் இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சைக்ளாப்ஸோட அந்த ஒரு ஷாட்டை காமிச்சிருப்பாங்க. திருடப்பட்ட வாழ்க்கை, ஸ்டோலன் லைவ்ஸ். ஸோ எதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர்ஸ் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து இந்த ஒரு வாதிகளுக்கு கீழே வந்து வரணும். ஸோ ஃபஸ்ட்டாக ஆண்ட்மேன் வந்து எண்ட் கேமில் வெளியே வந்ததுக்கான காரணமே அந்த ஒரு ரேட்டு தான். ஸோ இல்லைன்னா அவர் வந்து குவாண்டம் டனலுக்குள்ளேயே தான் வந்து ட்ராப்பாக இருந்திருக்கணும். ஸோ அதனால தான் அவர் வெளியே வந்ததுக்கப்புறமா அவெஞ்சர்ஸ் கூட திருப்பி ரீயூனைட் ஆகி அந்த எண்ட் கேம்ங்கிற அந்த ஒரு ஃபுல் மூவியே வந்து நடந்தது. அந்த ஒரு எல்லா மிஷனுமே வந்து இவரால் தான் வந்து நடக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த கான்சிக்வன்சஸ் இப்போ எல்லாருமே பார்த்துட்ருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஸ்டீவ் வந்து பாஸ்ட்லேயே வந்து அவர் வாழவே கூடாத ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தார் வந்து எட்டர்னிட்டியில் லவ்வை வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பார். ஸோ அந்த இடத்துல மேபி அது வந்து நடக்கக்கூடாத விஷயமா இருந்திருக்கலாம். அப்புறம் லோக்கி வந்து இன்ஃபினிட்டி வாரில் வந்து இறந்துருக்க வேண்டியது. எண்ட் கேமோட அந்த ஒரு ஈவெண்ட்ஸ்னால அவர் வந்து டிவியில் ட்ராப் பண்ணப்பட்டு ஒரு வில்லன் வந்து பயங்கர ஒரு ஹீரோக்கான கேரக்டராக மாதிரி இப்போ வரைக்குமே நம்மளை சேவ் பண்ணிகிட்ருக்காரு. அது வந்து கண்டிப்பாக டாக்டர் டூமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல ஷூரிக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தில் என்ன நடக்குது? ஸோ மேபி அவங்க பிளாக் பேந்தராக மாறினதை வந்து சொல்கிறாங்களோ, மேபி இருக்கலாம். அதுக்கப்புறம் சைக்ளாப்ஸ். ஸோ இவர் வந்து இறந்திருக்க வேண்டியவர், அந்த லாஸ்ட் ஸ்டாண்டில் வந்து இறந்திருக்க வேண்டியவர் ஃபீனிக்ஸோட கையால். பட் ஆனால் வுல்வரினோட அந்த ஒரு டைம் ட்ராவல்னால, டேஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாஸ்டில் அவர் பண்ண விஷயங்கள்னால திருப்பியும் வந்து ஸ்காட் சம்மர்ஸ் வந்து உயிரோட வந்திருப்பார். அதாவது சைக்ளாப்ஸ் வந்து உயிரோட வந்திருப்பார். ஸோ இந்த ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் வந்து டூம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இவங்களோட எல்லா கரண்ட் எக்ஸிஸ்டன்ஸு தான் வந்து அவரோட அந்த ஒரு வாழ்க்கைக்கான பிரச்சனைகளை வந்து கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமான விஷயம் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் டூம் வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருக்க அந்த விஷயத்துல இருந்து அப்படியே அந்த கிளாஸை உடச்சிக்கிட்டு கீழே வந்து பறந்து விழுவார். ஸோ அந்த ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்லோமோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் மியான்மர் வந்து ஒரு ஹிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேபி அந்த ஒரு இடத்துல ஸ்டீவ் வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆஸ் ஆஃப் கிரவுண்டில் வந்து தாட் நின்று இருக்கிற மாதிரி. ஸோ இது வந்து பார்க்க ஒரு ஷிப் மாதிரி தான் தெரியுது. மேபி எக்ஸ்டீரியர் விண்டோ வந்து இந்த ஒரு செட் பிக்கில் வந்த இன்டீரியர் விண்டோ மாதிரியே தான் இருக்குது. ஒரு இடத்துல டேனி ரெமிரஸ்
ஸோ அதுக்கப்புறம் எவன் மாஸ், பேக் கிராக், வைட் ரசல், அதுக்கப்புறம் அவனோட அந்த ஒரு சின்ன ஃபோட்டோ வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு பேனல் மாதிரி இருந்திருக்கும், கண்ட்ரோல் பேனல். அதுக்கப்புறம் இந்த பயங்கரமான ஒரு மூமெண்ட். You will beg for hell long before I grant it. இது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைலர் நம்ம பார்த்த அந்த ஒரு சீனோடது. டூம் வந்து அந்த ஸ்டார்ம் பிரேக்கர் தடுத்து நிறுத்தது மட்டும் இல்லாமல் அவரோட மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ணி தாரை வந்து அப்படியே தட்டி விட்டுறாரு. ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சம் கைண்ட் ஆஃப் க்ரீன் மிஸ்ட் மாதிரியான விஷயம் வந்து அவர் கையிலேருந்து வெளியே வரும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு தாரை வந்து டப்புன்னு தட்டி விட்றாரு. ஸோ இந்த ஒரு வெப்பன் தான் வந்து காட் கில்லிங் வெப்பன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட பவர் வந்து தார் ஓவர் கம் பண்ணி தானோஸோட செஸ்ட்டுக்கு வந்து ஏம் பண்ணி அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த ஒரு தப்பை இந்த தடவை பண்ணாமல் ஹெட்டுக்கு வந்து ஏம் பண்ணியிருப்பாரு. பட் ஆனாலும் இங்கே வந்து யூஸ்லெஸ் தான். ஏன்னா டூம் வந்து அவரோட 2 ஃபிங்கர்ஸ் வச்சு அதை வந்து அசால்ட்டாக தடுத்திருப்பாரு, எந்த ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஸஸும் இல்லாமல். ஸோ அதுக்கப்புறம் டூம் வந்து அவரோட மேஜிக் யூஸ் பண்ணி தாரை வந்து தட்டி விட்டுருப்பாரு. ஸோ அந்த ஒரு சீனில் ஸ்லோமோ பண்ணி பார்த்தீங்கன்னா அவரோட கையில் சம் கைண்ட் ஆஃப் ரிப்பன் மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கட்டியிருப்பாரு, சம் கைண்ட் ஆஃப் கிளாத். இதே வந்து டூமோட காஸ்டியூம்லேயே வந்திருக்கும், காமிகானில் இருந்த அந்த ஒரு காஸ்டியூமில். ஸோ மேபி இது வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரோ அந்த விஷயத்தை வந்து பண்ணணும் அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ மேபி இது வந்து அவங்களோட அந்த சைல்டுக்கும் ஒய்ஃப்க்கும் ரிலேட்டான ஒரு விஷயமா தான் இருக்கணும். ஸோ அதனால தான் அவரோட ஹேண்டில் அதை வந்து டைப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட சூட்டோட அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லர் வந்து டூமோட அந்த ஒரு ரிப்ளேயோட முடியுது. இதுதான் வந்து காட் ஆஃப் தண்டருக்கு டூம் கொடுக்குற பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஹெல்லேருந்து அவங்களோட மதர் சிந்தியாவோட அந்த ஒரு ஸ்ட்ரீமிங் வந்து டூம் வந்து கேட்டிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு விதமாக ஹெல் வந்து அவருக்கு ஆன்சர் பண்ணதான் செய்யும். ஸோ அதுக்கப்புறம் டூம் வந்து அவரோட பவரை வச்சு ஹேண்டில் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா சென்டினல்ஸ் எல்லாமே வந்து அந்த க்ரீன் மேஜிக்கால் ஃபோர்ஜ் பண்ணப்பட்டு திருப்பியே வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல அவருக்கு ஒரு எந்த எக்ஸ்கியூஸுமே கொடுக்காம அவரோட சார்சரி மேஜிக்கை யூஸ் பண்ணி சென்டினல்ஸான அந்த ரோபோட்ஸ் வந்து அவரோட மேஜிக் யூஸ் பண்ணி வெப்பனைஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அதாவது அந்த ரோபோட்ஸ் எல்லாமே வந்து பாலிவரோட பில்ட் பண்ணப்பட்டு எக்ஸ்மென்ஸை கொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வந்து சென்டினல்ஸ். ஸோ அதை வந்து அவரோட மேஜிக் யூஸ் பண்ணி அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்திருப்பாரு, எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக. ஸோ யோசிச்சு பாருங்களேன், டூம் வந்து இந்த ஒரு மேஜிக் வச்சு சென்டினல்ஸே வந்து அசால்ட்டாக கண்ட்ரோல் பண்ணும்போது அவரால் ஸ்ட்ரேஞ்சையும் கிளியாவையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்ன? ஸோ மேபி தெர் ஆர் மோர் plenty of bunch of witches and sorcerers, as I said before, who's protecting Dr. Doom. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷாங்காயில் டெட்பூல் வந்து சும்மா பீரியட்னு நினைக்கிறேன். இந்த மூவியில் கண்டிப்பாக அவரும் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச டெட்பூல் உள்வரின்ல கேம்பிட்டை ரெஸ்கியூ பண்ண அந்த ஒரு ஆள் டெட்பூலாக தான் இருக்கணும். ஸோ அதை வந்து மேபி இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் காமிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உள்வரின் வந்து ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதாவது அவர் வந்து ஒரு கேமியோ பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி டூம்ஸ்டேல. அண்ட் மேபி இது வந்து அந்த ரூமர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது மூவியோட ஓப்பனிங்கில் இவருக்கும் டோபி ஸ்பைடர்மேனுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் இருக்குது. ஸோ இவர் வந்து மேபி அதை தான் டீஸ் பண்ணுறாரோ பை சேயிங் திஸ் அஸ் அ கேமியோ. ஃபஸ்ட்லேயே செத்துருவார். ஸோ கண்டிப்பாக டெட்பூல் உள்வரின் இந்த மூவியில் வரப்போகிறாங்க. ஸோ அதை இப்போ வரைக்கும் மாரல் சொல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் இந்த இடத்துல அவர் வந்து அது கன்ஃபார்மும் பண்ணல, இருக்க கேமியோ கொடுக்க போகிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அது கன்ஃபார்மாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ மேபி இவங்க 2 பேரும் இருக்கிறத ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக வந்து பேக் பண்ணி இருந்திருக்கலாம் மூவியில். அவங்க 2 பேரும் வந்து கண்டிப்பாக சர்ப்ரைஸாக தான் இருக்கும். டூம்ஸ்டேல எக்ஸ்பென்ஷன் காமிக்கும் போது உள்வரின் டெட்பூல் அந்த ஒரு இடத்துல இருக்கும்போது பயங்கரமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு இடத்துல T23 எக்ஸ்போவில் டூமோட இன்னொரு காஸ்டியூமே வந்து காமிச்சிருக்காங்க, நைட் காலரோட அந்த ஒரு காஸ்டியூமே காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷனோட அந்த ஒரு மேப், ஸோ அதோட ப்ளூ பிரிண்ட்டையும் வந்து டீட்டெயிலாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பிளானில் மேபி இந்த ஒரு இடத்துல ஹியூ ஜாக்மேன் உள்வரின்கான ஒரு ரூம் வந்து இருக்கும். ஸோ ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல க்ளோஸ் கிரெடிட் சீனில் ஸ்பைடி ட்ராக்கர் வந்து இன்னொரு ஸ்பைடர்மேன் வந்து லொக்கேட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ மேபி இந்த ஒரு இடத்துல
வேறு யூனிவர்ஸில் இருக்க இன்னொரு ஸ்பைடர்மேனோட அரைவால தான் இது வந்து நோட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஆஸ் ஆஃப் ரூமர்ஸ் குட் பி டோபியோட எர்த் 96283 அந்த ஒரு வருஷன் ஆஃப் எர்த்தை வந்து நம்ம பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா டாமோட அந்த ஒரு ஸ்பைடர்மேன் வெர்ஷனே பேட்டில் வேர்ல்டில் ரீஸ்பான் ஆகிறத காமிக்குதா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் சாண்டியாகோவில் ஆடிஜே போட்டு வந்த அந்த ஒரு கிளாத்திங்கில் இருக்க அந்த ஒரு லாட்வேரியன் லாங்குவேஜஸை வந்து டீக்ரிப்ட் பண்ணி பார்க்கும்போது அதுலேயும் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அவரோட சூட்லேயே வந்து நிறைய விஷயத்தை வந்து அவர் வச்சிருக்காரு. ஸோ அதை வந்து நான் இப்போ பார்ப்போம். ரைட் பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எழுதிருக்கு. லெஃப்ட் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ். ஸோ அதுக்கப்புறம் அவரோட செஸ்ட்டில் இருக்க இந்த ஒரு இடத்துல there is no promise for tomorrow. அவரோட கையில் இந்த ஒரு ரைட் ஹேண்டில் to the victor, லெஃப்ட் ஹேண்டில் go the spoils. ஸோ இந்த ஒரு லாங்குவேஜை வச்சு ஆடிஜே வந்து அவரோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண இந்த ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாட்வேரியன் லாங்குவேஜஸ் இருக்க இந்த ஒரு ஷூவை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது அதில் 2 வார்த்தைகள் வந்திருக்கு. அதாவது இந்த ஷாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஷூஸ்லேயும் ரீட் அண்ட் வெலேரியா. ரீட் உங்களுக்கு தெரியும், வெலேரியா டூமோட லாங் லாஸ்டான லவ். ஸோ மேபி இந்த இடத்துல இந்த ஒரு நேம் வந்து டூமோட ஒய்ஃபா டாட்டர். ஸோ இங்கே 2 பேர்த்தோட அந்த ஒரு நேமை தான் வந்து குறிக்குதுன்னு நினைக்கிறேன், வெலேரியா. ஸோ ஒருத்தர் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஆல்சோ அவங்களோட தாட்ஸை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் பார்க்குறேன். ஸோ until then have fun. Bye.